யாராவது ஒரு பத்தினி பேர் சொல்லுங்க. பத்தினியா? ஆமா சார், நம்ம நாட்டுல நிறைய பத்தினி இருக்காங்கல்ல, யாராவது ஒருத்தர் பேர் சொல்லுங்க. பத்தினியா? கண்ணகி. அப்புறம் கீதா. நீங்க யாராவது ஒருத்தர் பேர் சொல்லுங்க. பத்தினி. நலாயினி. நலாயினி. வேற ஒரு பேர் சொல்லுங்க. வேற வேற யோ எங்க அவன் போயிட்டான். யோ நீ சும்மா தானே இருக்கிற, நீ சொல்றது பத்தினி. சாவித்திரி. அப்புறம் இன்னொன்னு சொல்லுங்க. மீராபாய். அப்புறம் யோ விட்டா நாங்க சொல்லிக்கிட்டே இருப்போம், விஷயத்துக்கு வா. பத்தினின்னு சொன்னதும் இத்தனை பேருக்கு பேர் சொன்னீங்கல்ல, யாராவது ஒருத்தராவது உங்க அம்மா பேரு இல்ல உங்க சம்சாரத்து பேர் சொன்னீங்களா? ஆமாயா, பத்தினி தான். ஏன் உங்க அம்மா பத்தினி இல்லையா, இல்ல உங்க சம்சாரம் பத்தினி இல்லையா? மீனாட்சி அம்மா, பத்தினின்னு சொன்னதும் உங்க வீட்டுக்காரரு யாரோ ஒருத்தி பேர் சொல்றாரு அப்படின்னா நீங்க என்ன அர்த்தம்? அதானே ஐயா, 30 வருஷமா அவன் கூட நான் பொண்டாட்டியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். பத்தினின்னு சொன்னதும் டக்குன்னு என் பேரை சொல்ல வேண்டியதானே? அது யார் என் மீராபாய்? என்னது அந்த பக்கத்து வீட்டு பசுமாடு அப்ப பிடிச்ச ஒரு மாதிரியா கத்திட்டு இருக்கு? அது காத்தால இருந்து அப்படிதான். காலையில இருந்து அப்படியா? அச்சச்சோ, அப்படின்னா பாம்பு இல்லைன்னா ஏதாவது பூச்சி கடிச்சிருக்கும். பசுமாடு இப்படி கத்துதுன்னா அது வீட்டுக்கார கவனிக்கலன்னா ரொம்ப ஆபத்து. நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். நான் போய் விசாரிச்சாச்சு, என்ன காரணம் எல்லாமே சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்களா? ஆமா, அந்த பசுமாடு ஏன் அப்படி கத்துதான்? நீ சின்ன பையன், அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம். நீ தெரிஞ்சுக்கலாம், ஆனா நான் சின்ன பையனா? அதுக்கு இல்லையா, அதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நோக்கு பக்குவம் பத்தாது. யார்? எனக்கு பக்குவம் பத்தாதா? நீ விஷயத்த சொல்லு, எனக்கு எந்த அளவுக்கு பக்குவம்னு அப்புறமா நான் காமிக்கிறேன். ஓகே, பசுமாடு எப்படி கத்தும்? பசுமாடு அம்மா கரெக்ட். அது ஏன் அப்படி கத்துது? அதுக்கு பசி, வக்கி புல்லு இல்லனா புண்ணாக்கு தேவை, அதுக்காக அப்படி கத்துது. குட். மாது கொஞ்சம் ஃபீலிங் கூட கத்துனா? ஃபீலிங்? கண்ணு குட்டிக்கு பசி, அதுக்கு பால் கொடுக்கணும், அதுக்காக அம்மா அப்படின்னு ஃபீலிங் கூட கத்துது. வெரி குட். டோன்ட் டச் மீ, கம் டு தி பாயிண்ட். மானு கத்துனா தனக்கு பசி, மா அந்த கொஞ்சம் ஃபீலிங் கூட கத்துனா கண்ணு குட்டிக்கு பசி. எக்ஸாக்ட்லி. ஆனா இந்த கத்தல் எப்படி இருக்கு? இது வேற மாதிரியா அடி வயித்துல இருந்து சத்தம் வருதே. அந்த ரெண்டு கத்தலுக்கும் இந்த கத்தலுக்கும் வித்தியாசம் இருக்கும். நோ, here also lot of difference is there, no? Yes. Why? தனக்கு பசின்னு கத்தி கேள்விப்பட்டிருக்கேன். தன்னுடைய குழந்தையான கன்றுக்கு பசின்னு மா ஃபீலிங் கூட கத்தியும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அது ரெண்டும் இல்லாம அடி வயித்துல இருந்து ஒரு மாதிரியா மா அப்படின்னு கன்ஃபியூஸா சத்தம் வருதே. ஏன்? அறிவு கட்டவன 3 நாளா அக்கம் பக்கத்துல யாரையும் தூங்க விடாம பசுமாடு இப்படி கத்திக்கிட்டே இருக்க. நீ மட்டும் 2 பொண்டாட்டி கட்டிக்கிட்டா சரியா போச்சா? அப்பப்ப பசுமாட்ட காலகிட்ட சேர்க்கணும்னு உனக்கு தெரியாது? புரியுது புரியுது, அந்த டாபிக் மறந்துடுவோம். நான் பேசாம சாப்பிட்டு போறேன். இது பூனை, இது கூட பரவாயில்ல, அது கத்தனா கத்திட்டு போட்டோம், பேசாம. கோழி. என்ன இன்னைக்கு அக்கம் பக்கம் எல்லாம் ஒரே சமாச்சாரத்துல இருக்குது. இன்னைக்கு எனக்கு சாப்பாடு இதோட போதும். ஏயா பாதியில எந்திரிச்சிட்டு போற? அது பாட்டுல கத்துனா கத்திட்டு போட்டோம், நான் இன்னும் கத்தல. யாரு இந்த சத்தம் எல்லாம் கேட்டா இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயும் கத்த ஆரம்பிச்சிருவ. எனக்கு போதும்.